हरिः ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः विषयमधेवहितं यतायुः स्वस्ति न इन्द्रो वृद्रस्तवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो हरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ओम शांति 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 ओम महागणाधिपतये நமஹ. விஏ பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். அடியன் ஹரி கிருஷ்ணமூர்த்தி. உங்களின் வளர்ச்சிக்கான இந்த பலன்களை சொல்லக்கூடிய உங்களின் ஒருவனாக இந்த மே மாத ராசி பலன்களை இப்போது நாம் பார்ப்போம். மே மாதத்திற்கான கிரகநிலைகள் நம்ம காலை சூரிய உதயத்திலேருந்து 1-5-20-25 இதை பேஸ் பண்ணி நம்ம பலன்களை சொல்லிகிட்ருக்கோம். சூரியன் உச்சம், லக்னாதிபதி 4ல் நீச்சம் அடைஞ்சிருக்கார். அஷ்டமாதிபதியும் 4ஆம் அதிபதியும் நீச்சம் அடைஞ்சிருக்கார். மேலும் குரு ரிஷபத்தில் உட்காண்டிருக்கார். மேலும் சந்திரன் மிதுனத்தில் உட்காண்டிருக்கார். புதன், சுக்கிரன், சனி, ராகு இந்த 4 பிளானட்ஸுமே 12ல் உட்காண்டிருக்கார். ஆக இந்த பிளானட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா சந்திரன் மிருகசேஷம் 3லேயும் செவ்வாயினுடைய காலில் உட்காண்டிருக்கார். செவ்வாய் சனியினுடைய சாரத்துலேயும் புதன் புதனுடைய ரேவத்தினுடைய சாரத்துலேயும் உட்காண்டிருக்கார். குரு மிருகசேஷம் 2லேயும், சுக்கிரன் உத்திரட்டாதி 1லேயும், சனி உத்திரட்டாதி 1லேயும், ராகு பூரட்டாதி 4, கேது உத்திரம் இந்த சாரத்தை வாங்கியிருக்கிறதுனால இந்த பலன்களை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த விஸ்வாச வருடம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நல்ல பலன்களை தரக்கூடியவர். இதுக்கு முன்னாடி 1905 to 1906, 1965 to 1966, இப்போ 2025லேருந்து 2026 இது நடந்துகிட்ருக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டங்களையும் இதை ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நம்ம பலன்களை சொல்லிகிட்ருக்கோம். நல்ல பலன்களை கிடைக்க பிரார்த்திக்கின்றோம். இது பொதுப்படையான பலன்கள். ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த பொது பலன் சொல்லும்போது ஒரு நல்லதாக சொல்லணும். ஆக்சுவலாக இண்டிவிஜுவலாக நீங்கள் இப்படி ஆகிடுவீங்க அப்படி ஆகிடுவீங்களாம் சொல்லக்கூடாது, தப்பு அது. ஏன்னா பொதுப்படையாக இவ்வளோ பாசிட்டிவ் தான் நம்ம சொல்லணும். அப்போ நெகட்டிவிட்டியில் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் அவங்களுடைய பிளானட்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸாக இருக்கும். சரஸ்திர உபயம், பாதகாதிபதியினுடைய பார்வை, அவங்களுடைய வயசில் எந்த வயசில் பாதகாதிபதியினுடைய பார்வை வருது, இதெல்லாம் பார்த்து தான் பலன்களை சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினி மகம் மூலம் அப்படின்னு சொன்னால் முதல் 7 வருஷம் கேது அவங்க எந்த இதில் பிறந்திருக்காங்களோ அது வயசு கம்மியாகிடும். அதுக்கு தகுந்த மாதிரி சுக்கிரன் 20 வருஷம், அடுத்தது சூரியன் 6 வருஷம், செவ்வாய் 7 வருஷம். ஒரு 40-45 வயசில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகுனுடைய பார்வை வர ஆரம்பிச்சிடும். பேஸ்டான் அவங்களுடைய 45லேருந்து 50 அந்த வயசில் அப்போ அந்த பாதகாதிபதி திசை எப்படி வருதுன்னு சொல்லி நம்ம பார்த்து பலன்களை சொல்லணும். 7ஆம் நாடு சனி வருதே சுவாமி அப்படின்னு சொன்னிங்கன்னா 7ஆம் நாட்டு சனி வந்தால் மட்டும் நம்ம வருதுன்னு சொல்ல முடியாது. சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களையும் நல்ல யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர். நான் எப்போவுமே ஒன்றே ஒன்று சொல்லுவேன், இந்த 7ஆம் நாட்டு சனி இன்வெஸ்ட் பண்ணுங்கள், டைமை ப்ராப்பர்ட்டிக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்போதுமே எதையுமே ஒரு 2-3 வாட்டி யோசனை பண்ணி நீங்கள் டிசிஷன் எடுங்க. புது வெஞ்சர் போகிற மாதிரியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதகாதிபதிகள் உங்களுடைய பாதகாதிபதியினுடைய தசைகள் அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் உங்களுடைய லைஃப்பை ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுங்கள். அஸ்ட்ராலஜி அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அல்ஜிப்ரா மாதிரி தான். எனக்கு மேக்ஸ் தெரியல அப்படின்னு சொன்னால் அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ யார் நல்லா பார்க்குறாங்க, யாரையா ஒருத்தர் ஃபாலோ பண்ணுங்கள்.
டிஸ்கஸ் பண்ணுங்கள், 2-3 பேரை பார்த்து அசஸ் பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணிக்கோங்க சார். மீனராசி நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு வந்து 2ல் சூரியன் உச்சம், சப்தமாதிபதி நீச்சபங்க ராஜயோகம், சுக்கிரன் மற்றும் புதன் நீச்சபங்க ராஜயோகம், குரு நல்லா இருக்கார், இப்போ நல்லா மூவ் பண்ண போகிறார், செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்கார், செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கு. உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உழைச்சிருக்கீங்களோ அது அப்படியே உங்களுக்கு கன்வெர்ட் ஆக போகுது கூடிய விரைவில். இந்த ப்ராப்பர்ட்டி பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த டைம். ஆக்சுவலாக ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஈல்டு கிடைக்கும். இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபாரினில் வந்து லேண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, அந்த ரியாலிட்டி பிஸ்னஸ் பார்க்குறவங்க, ஏஜென்சி பண்ணுறவங்க, இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்க்குற கவர்மெண்ட்டினுடைய ப்ராப்பர்ட்டினுடைய கவர்மெண்ட் பிஸ்னஸ், கான்ட்ராக்ட் பிஸ்னஸ், அதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருப்பீங்க. அதெல்லாம் கன்வெர்ட் ஆகிறதுக்கு உங்களுடைய அதாவது உங்களுடைய எப்படி சொல்கிறது, உங்களுடைய நீங்கள் போட்டிருக்கிற அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. புதன் சப்தமாதிபதி 4ஆம் ஆதியும் நீச்சம் பெற்று சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறதுனால நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவர். ஃபாரின்லாம் போயிட்டு பிஸ்னஸ் கன்வெர்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல பார்ட்னர்ஷிப்ஸ் கிடைக்கும். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆக்சுவலாக ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பியூட்டி பார்லர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. நல்ல பிஸ்னஸ் கன்வெர்ட் ஆகும். உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கிற உழைப்பு எல்லாமே இப்போ கன்வெர்ட் ஆகிறதுக்கு நல்ல அனுகூலமாக இருக்குது உங்களுடைய காலகட்டங்கள். ராகு இத்தனை நாளாக உங்களுக்கு வந்து தடங்களாக இருந்தார், ஒரு பிரேக் இன்ஸ்பெக்டர் மாதிரி இருந்தார், இப்போ வந்து 12ல் உள்ளே வர்றார். அப்போது இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய தடங்கள்லாம் இருந்து பார்த்திங்களா, நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, டைமை ப்ரொப்போசல் கொடுத்து வச்சுருப்போம், அந்த உழைப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொன்றா கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது ரொம்ப நல்ல பலன்களை கொடுப்பார். மேலும் இந்த கேதுவானவர், ராகு கேது சொல்லியாச்சு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை தரக்கூடியவர். உங்களுக்கு அந்த ஃபாரின் ட்ராவல்ஸ், மேலும் இந்த ப்ராப்பர்ட்டியில் கம்பெனிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த நியூ பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது, அது மாதிரி யோசனைகள்லாம் இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு உடனே பலன்கள் கொடுப்பார். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமி சனி உள்ளே வரார், 7 நாட்டு சனி வருது அப்படின்னா, 7 நாட்டு சனி வந்து எங்களை படுத்தி எடுத்துடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன ரொட்டேஷனில் இருக்கீங்கன்றதை பார்க்கணும். 2வது சனியா 3வது சனியான்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்காருன்றது நம்ம வந்து அதை பார்க்கணும். உங்களுடைய பாதகாதிபதி யார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். பாதகாதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும், அவர் எந்த நிலையில் பார்க்குறாருன்னு பார்க்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய டெவலப்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரமாக இருக்கட்டும், உத்திரட்டாதியாக இருக்கட்டும், இந்த பூரட்டாதியாக இருக்கட்டும், இவங்களாம் உழைப்பில் வந்து அஞ்சாதவங்க, ஒரு பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. அந்த பர்ஃபெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா என்னடா நம்ம இவ்வளோ தூரம் பர்ஃபெக்ட் பண்ணுறோம், இவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் டைமை, நமக்கு ரிட்டர்ன் ஆகலையே, இவ்வளோ ப்ரொப்போசல் கொடுத்துருக்கோமே, நமக்கு கன்வெர்ட் ஆகலையேன்றதுக்கு யோசனை பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். இந்த டைம் வந்து நல்ல டைம் உங்களுக்கு. அதனால் நல்ல பிரார்த்தனைகள் பண்ணுவோம். நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்காக நம்ம பகவானை பிரார்த்தனை பண்ணுவோம். கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து பலன்களும் பார்த்திங்கன்னா பொது பலன்தான். மேலும் ஒவ்வொருத்தங்களுக்கும் தனிப்பட்ட பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பரும் காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்கு. உங்களுடைய பர்சனலாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்கணும்னா நம்ம மீட் பண்ணுவோம்.